ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கேழ்வரகு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கேழ்வரகு மாவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவு தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம். ஏன்னா கேழ்வரகு வெந்து வரும்போது நமக்கு கெட்டின் ஆகிடும். ஸோ 4 ஸ்பூன் கேழ்வரகு மாவுக்கு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன். இது கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 4 5 ஸ்பூன் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைனா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு அது கெட்டின் ஆகிடும். நல்லா நாட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் அளவு குக் ஆகி இந்த மாதிரி கெட்டினா வந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட ஒரு மூடி துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டுங்க. தேவை அப்படின்னா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1 டம்ளர் அதை கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.